ஆசைப்பத்து கோயில் திருப்பதி 8 முடிச்சிருக்கிறோமா? சரி, ஆசைப்பத்து 9வது மந்திரம் பார்க்கணும். 2 திருவாசகம் பார்த்தா கிளம்பிடலாம். 8, 9 பார்த்தோம்னா 8வது மந்திரம் என்ன சொல்லுது? அழகா 8வது மந்திரத்தில் என்ன சொன்னு சொல்லிட்டு போயிடலாம். கையால் தொழுதுன் கடல் சேவடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு எய்யாது என்றன் தலைமையில் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயாலரற்றி அழல் சேர் மெழுகப்ப ஐயா. இப்போ தான் திருவையாறு சொன்னோம். ஐயாட்டரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று சொல்கிறார். அதை பார்த்துட்டோம். அடுத்த மந்திரம் செடியாராக்கை திறமர வீசி சிவபுகர நகர்வுக்கு கடியார் சோதி கண்டு கொண்டன் கண்ணினை கழிகோர படிதானில்லா பரம்பரனே உன் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அழகான மந்திரம். இந்த திருப்பதிகத்துக்கு உடுமலைப்பேட்டையிலிருந்து வித்தியாசமாக பொருள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன்னு சொன்னால் தப்பாக நினைப்பீங்கல்ல. எப்படி பொருள் சொல்லிகிட்டு இருக்கிறோம்? உடுமலைப்பேட்டையிலிருந்து வித்தியாசமாக பொருள் சொல்லி அது தமிழ்நாடு முழுவதும் போய் சேர்ந்துருக்குது. என்ன பொருள்னா, மாணிக்க வாசகர் இதில் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன்னு எத்தனை தடவை சொன்னார்? 10 மந்திரம். அப்போ எத்தனை தடவை சொல்லியிருக்கணும்? 10 தடவை சொல்லியிருக்கணும். நீங்களே இந்த மந்திரத்தை முதல்ல இருந்து பாருங்கள். முதல் மந்திரத்தில் என்ன ஆசைனார்? இதே பதிகத்தில் முதல் மந்திரத்தில் என்ன ஆசைன்னு சொன்னார்? அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன். 2வது மந்திரம் காண ஆசைப்பட்டேன். இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரா? இறைவன் கேட்டுகிட்டே இருக்கிறார். மாணிக்க வாசகர் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின்னு திருமூலரை வச்சு நம்ம சொன்னால், மாணிக்க வாசகர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேங்கிறாரு. அதாவது இறைவன் சார்ந்த ஆசைகள் வரலாம். இறைவன் பார்த்தாரு, மாணிக்க வாசகருக்கு எத்தனை ஆசை? 10 ஆசை. ஒரு மந்திரத்துக்கு ஒரு ஆசை, 10 ஆசை. இறைவன் என்ன பண்ணார் தெரியுமா? மாணிக்க வாசகரே, உங்களுடைய 10 ஆசைகளையும் ஒரே ஆசையை நிறைவேற்றுவதன் மூலம் நான் 10 ஆசையை நிறைவேற்றுகிறேன். அதுதான் இந்த எத்தனாவது மந்திரம்? 9வது மந்திரம். 9வது மந்திரத்தில் என்ன சார் சொன்னார்? கொஞ்சம் நுட்பமாக படிங்க. படிதான் இல்லா பரம்பரனே உன் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன். அடியார்களை பார்க்க இப்போ தானே பேசணும். அடியார் ஒரு கேள்வி கேட்குறேன். அடுத்த தலைப்பு என்னதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த தலைப்பு 26வது பதிக தலைப்பு என்னது? அதிசயப்பத்தில் என்ன சார் கூட்டினா என்ன சொன்னார்? அதிசயப்பத்தில் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமேனார். எத்தனை மந்திரத்துக்கு? 10 மந்திரத்துக்கு. அப்போ என்ன தெரியுது? புரிஞ்சுட்டா? 10 ஆசையில் எதை மட்டும் நிறைவேற்றினார்? அடியார்கள் கூட கூட்டுறேன் உங்களை. உங்களுடைய எத்தனை ஆசை நிறைவேறும்? 10 ஆசையை நிறைவேறிடும். ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்கிறேன், 10 ஆசை நிறைவேறிடும். அதைத்தான் எதில் பாடினார்? அடுத்த பதிகத்தில் அதிசயப்பத்தில் பண்ண அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமேன்னு எத்தனை தடவை சொன்னார்? 10 தடவை சொன்னார். இந்த பொருளை உடுமலைப்பேட்டையிலிருந்து வெளியே அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்டுடுங்க. டீச்சருக்கு சொல்கிறேன். கே ராணி மேடத்திட்ட கேட்டிங்கன்னா இந்த பொருளை இங்கேருந்து சொன்னது யார் தான்? திருவாசகத்தில் முதலாக நம்முடைய கூட்டம் தான் இந்த பொருளை கண்டுபிடிச்சு சொன்னது. இப்படி திருவாசகத்தில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறோம். புரியுதா? செல்லத்தில் கை தட்டுறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். மாணவர் இல்லை, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. சரியா? செல்லத்தில் மற்ற மாணவர்களை நினைக்கிறானே கை தட்டினா இவர் இன்னும் கூட கொஞ்ச நேரம் பேசுவார்னு பயப்படுவாங்க. ஆமாம், இவர் சாமி வராமலே ஆடுவார். சரியா? இந்த மந்திரத்துக்கான பொருள் பார்க்கலாம். எழுதுங்க. 9வது மந்திரத்திற்கான பொருள். அதாவது எண்குணம் உடைய மேலானவனே, எண்குணம் உடைய மேலானவனே, குற்றமுடைய உடம்பிலிருந்து என்னை விடுவித்து உன்னிடத்தில் சேர்த்தாய் அல்லது சிவபுரத்தில் சேர்த்தாய். உன்னுடைய அருள் காட்சியை நான் கண்டேன். என்னுடைய 2 கண்களும் மகிழ்ந்தது. உன்னுடைய பழைய அடியார் திருக்கூட்டத்தில் அடியேன் காண்பதற்கு ஆசைப்பட்டேன். யாரை பார்க்கணும்? பல அடியார். எந்த அடியார் கிடையாது, உன்னுடைய பழைய அடியார். ஏன்னா அவங்களுக்கு எது அதிகமாக இருக்கும்? அனுபவம் அதிகமாக இருக்கும். பழைய அடியார்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்பட்டேன் என்று சொல்கிறார். அதில் என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னு ஏதாவது குறிப்பு இருந்தால் சொல்கிறேன். கடி என்று ஒரு சொல் இருக்கும், அதற்கு காவல் என்றும் மனம் என்றும் பொருள். செடி என்று ஒரு சொல் இருக்கும், அதற்கு குற்றம் என்று பொருள்.
அதுதான் வைணவத்தில் செடியாய வல்வினை என்று வரும். செடினா குற்றம், பரம்பரனே என்றால் மேலானவனே. ஒப்பற்றவன் என்பதற்கான வார்த்தை தான் படிதான் இல்லா என்று பொருள். ஒப்பற்றவன்னா படிதான் இல்லா என்று பொருள். இப்போ மந்திரத்தை பார்த்தோம்னா அடுத்த மந்திரத்துக்கு போகலாம். செடியாராக்கை திறமர வீசி, அதாவது இந்த உடம்பின் மேல் இருக்கிற பற்று, உடம்பில் நான் கொண்டிருக்கிற பற்றுகளை எல்லாம் நீ நீக்கினாயின்னு சொல்கிறான். அதாவது இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளில் மிக முக்கியமானது உடல் பற்று, உடைமை பற்று போகணும். போகலனாலும் இறைவனை அடையலாம். ஆனால் வீடு வேறு கிடைக்காது. மற்ற எல்லாம் கிடைக்கும், என்ன கிடைக்காது? வீடு வேறு கிடைக்காது. மாணிக்க வாசகர் இறைவனுடைய திருவடியை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்தவர் என்பதனால இந்த உடம்பின் பற்று எனக்கு யாரால் நீக்கப்பட்டதுனாரு? இறைவனால் நீக்கப்பட்டது. அதனால்தான் மொய்ப்பால் எலும்பு, மொய்ப்பால் நரம்பு கயிறாக, மூளை என்பு தோல் போர்த்த என்றெல்லாம் எதை பற்றி பாடினாரு? உடம்பை பற்றி பாடினார். உடம்பை ஞானிகள் இகழ்கிறார்கள் என்பதற்காக நாமும் உடம்பை என்ன செய்யக்கூடாது? இகழக்கூடாது. ஏனென்றால் ஞானிகளுக்கு உடம்பினுடைய தேவை முடிந்தது. நமக்கு எது வேணும்? உடம்பு வேணும். ஈஸியான உதாரணம் நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதாவது புதுசாக வீடு கட்டுறோம், அந்த வீட்டினுடைய சீலிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன கொடுக்குறோம்? முட்டு கொடுக்குறோம். எது வரைக்கும்? மாணிக்க வாசகருக்கு செட் ஆகிட்டு உடம்பு வேண்டாங்கிறாரு. நமக்கு என்ன சீலிங் செட் ஆகலை. அப்போ எதை பிரிக்க முடியாது? முட்டு பிரிக்க முடியாது. நமக்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். ஞானிகள் உடம்பை வெறுத்தது போல நாம் எதை வெறுக்கக்கூடாது? உடம்பை வெறுக்கக்கூடாது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று உடம்பை நல்லா காப்பாற்றணும். புரியுதா? அதான் நம்ம அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான். சேரன் டெப்போலிருந்து பஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தால், அவர் இவரெலாம் இருக்கிறார், உங்கள் நண்பர் தான் பின்னால், அவர் பேர் என்னது? அருணாச்சலெல்லாம் இருக்கிறார். டெப்போவில் வண்டி எடுத்தால் வண்டி எடுத்த மாதிரி கொண்டு விடணும். டேமேஜ் ஆனால் அங்கே ஒரு ரெக்கார்டு இருக்கும், அதில் எழுதணும், நான் வண்டி ஓட்டும் போது இந்த பகுதி டேமேஜ் ஆகிட்டு. இது கைலாயத்து டெப்போலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குது. எந்த வண்டியை? இந்த வண்டி கைலாயத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. வண்டி எடுத்துகிட்டு வந்த மாதிரி யார்கிட்ட ஒப்படைக்கணும்? இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். வண்டி டேமேஜ் ஆனால் அவருக்கு வேலை செஞ்சு டேமேஜ் ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டார். நீங்கள் தேவையில்லாதுக்கெல்லாம் வண்டியை யூஸ் பண்ணி டேமேஜ் ஆனால் அக்கௌண்ட் கொடுக்கணும். அக்கௌண்டபிலிட்டி நமக்கு உண்டு. புரியுதா? ரொம்ப சின்ன, அதாவது சிவன் சொத்துனா நிறைய பேர் கோயில் சொத்து நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே சிவன் சொத்து, அவை உடைமை, ஆளாம் நாம் அங்கு. சைவ சித்தாந்தம். ஒரு எல்லா உயிர்களும் இறைவனுக்கு அடிமைகள், எல்லா பொருட்களும் இறைவனுடைய உடைமைகள். மெய்கண்டார் சொல்கிறார். அதனால் எல்லாம் இறைவனுடைய பொருள், கவனமாக கையாளணும். அதைத்தான் இந்த உடம்பில் இருக்கிற பற்றை நீக்கினீங்க, என்ன உங்களுடைய கைலாயத்தில் கொண்டு சேர்த்தீங்க, அதாவது உன்னுடைய திருவடியில் சேர்த்தீங்க. குற்றம் நிறைந்த உடம்பின் வகை அனைத்தையும் தொலைத்து கடியார் சோதி கண்டுகொண்டு உன்னுடைய ஒளியை, உன்னுடைய ஒளி திருமேனி காட்சியை நான் பார்த்தேன். என்னுடைய கண்கள் என்ன செய்ததுங்கிறாரு? கண் இணை கழிகுர். ரெண்டு கண்ணும் அப்படி களிப்படைந்ததுங்கிறார். இரண்டு கண்களும் களிப்படையும்படியாக நான் உன்னை பார்த்தேன். இறைவனை ஞானிகள் நாம் திருமேனியாக தான் பார்க்குறோம். அவங்க இறைவனை நம்மளை பார்க்குற மாதிரியே எலும்பும் தசையுமாக காட்சியாக பார்ப்பாங்க. நம்ம திருநாவுக்கரசர் சொல்கிறார்ல, சிதம்பரத்துக்கு நடராஜரை தரிசிக்க திருநாவுக்கரசர் போகிறாரு. குனித்த பூர்வமும் அப்போ தான் பாடுறாரு. அப்போ திருநாவுக்கரசர் தன்னுடைய தேவாரத்தில் சொல்கிறாரு, என்று வந்தாய் என்னும் திருக்குறிப்பேங்கிறார். என்ன வார்த்தைன்னா, அதற்கு பொருள் என்னென்னா, சிதம்பரம் நடராஜர் என்ன பார்த்து திருநாவுக்கரசர் சிதம்பரத்துக்கு என்னைக்கு வந்தீங்கன்னு கேட்டாருங்கிறார். நம்மளும் அப்படி கேட்டால் ஏன் வந்தான்னு கேட்பார். அப்படியே நடராஜர் கேட்டாலும் ஏன் வந்தா? உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாத உனக்கு, நீ எதுக்கு இந்த படியை மிதிக்கிறது கூட உனக்கு தகுதி கிடையாது, உன்னை யார் வர சொன்னா? ஏனுங்க கைலாயத்துக்கு போனதுக்கு ஏன் வந்தீங்கன்னு யாரையெல்லாம் கேட்குறாரு? சேரமானையே கேட்குறாருல்ல. நம்மெல்லாம் எம்மாத்திரம். அபிராமி பட்டர் சொன்ன மாதிரி, நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். மதிமயங்கி இறைவனுக்கு ரெண்டு வார்த்தை பிடிச்சிக்கிடுங்க. அபிராமி பட்டர் சொல்கிறாரு, நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படிங்கிறார். மாணிக்க வாசகர் சொல்கிறாரு மதிமயங்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? அது அர்த்தம் சொன்னால் உங்களுக்கு பயமாக இருக்கும். இறைவன் ஒரு கம்ப்யூட்டரை ரெடி பண்ணி, கம்ப்யூட்டரை தயாரிக்கிற அறிவே அவர் தானே தந்தார். அவர் கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறதுக்கு என்ன சார் வந்தது? ஒரு கம்ப்யூட்டரில் நம்மளை பற்றிய டேட்டாவெல்லாம் ஏற்றி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தாருன்னா கோயில் வாசலுக்கு கூட வரவிட மாட்டார் நம்மளை. அதுக்கு பேர் தான் மதிமயங்கி. என்னை பற்றிய டேட்டா எதையும் எடுக்காமல், நீங்கள் யோசிக்காமல் என்னை அடிமையாக ஏற்றுக்கிட்டீங்க.
என்னுடைய டேட்டாவெல்லாம் எடுத்தீங்கன்னா என்னை அடிமையாக கொள்றதுக்கு உங்களுக்கு விருப்பமே என்ன செய்யாது, வராது என்று பொருள். ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு பையனுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து அவனை ஸ்டூடெண்ட்டாக கையாள முடியாது. உடைய கடந்த காலத்தை விடு தம்பி, இனி கவனமாக இரு, அப்படி தானே சொல்கிறோம். அது மாதிரி தான் சாமி நம்மளை வேலைக்கு வைத்திருக்கிறது. மாணிக்கவாசன் சொல்கிறார், மதிமயங்கி ஏதோ நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ சோர்ந்ததுனால இனி அடிமையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் உன்னுடைய ஜோதியை நான் கண்டேன், உன் பல அடியார் கூட்டம். அழகான வார்த்தை. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் சொல்லுவார், பல அடியார் என்பது வழி வழி அடிமை, தலைமுறை தலைமுறையாக அடிமை. நாங்கள் செப்பறை கோயில் ஓதுவாரை சந்தித்தோம். 7வது தலைமுறையாக நான் அந்த கோயிலில் ஓதுவாராக இருக்கிறேன்னு சொன்னார். அதுதான் வழி வழி அடிமை. அவர் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். 7வது தலைமுறையாக நான் ஓதுவாராக இருக்கிறேன். அதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீளாடிமைனார். மீளாடிமை அப்படின்னு சொன்னார். பண்டிதமணி கதிரேச செட்டியார் சொன்னார், வழி வழி அடிமையாக நான் இல்லை. இப்போ நம்ம ஃபேமிலி டேட்டாவை எடுக்கிறதா வச்சுடுங்களேன். நமக்கு முந்தி நம்ம குடும்பத்தில் யாருமே எந்த வழிபாட்டில் இல்லை, சிவ வழிபாட்டில் இல்லை என்றால் நீ அதை என்ன செய்யும் பாரு, அந்த வழி வழி அடிமைக்கான தொடக்கமாக இருந்து நீ ஒரு நல்ல சிவனடியாராக வாழ்ந்து அதை என்ன செய்யும் உங்கள் குடும்பத்தில் தொடங்கி வைன்னு சொல்லுவார், எழுதுவார். அதுதான் மாணிக்க வாசகர் சொன்னார், மூவேல் சுற்றம் முரணுறு நரகிடை ஆளாமை அருள் அரசே போற்றி. என்ன பொருள் தெரியுமா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தீவிரமாக மாரியம்மன் வழிபாடு சிவ வழிபாடுன்னு ஒருத்தர் இருந்தால், ஏதோ செய்த பாவத்தினால நம்ம குடும்பத்தில் யாரோ முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் நரகத்துக்கு போயிருந்தால் கூட நம்முடைய தவத்தினால் அவர்களுக்கு என்ன உண்டு, அவர்கள் அங்கிருந்து மீட்கப்படுவார்கள். மூவேழு சுற்றம் 27 தலைமுறை, 1 7 7 21 தலைமுறை, 1 7 7 14 3 21 20 21ங்கிறது ஒரு கணக்கு. இவர்களுக்கு மீட்சி உண்டு. நீங்கள் நீ யார் கரெக்டாக இருந்தால் போதும், நீங்கள் கரெக்டாக, நீங்கள் சரியான சிவனடியாராக இருக்கணும். நான் அடிக்கடி நம்ம மாணவர்கள்ட்ட சொல்லிட்டு வர்றேன், உண்மையாக இருங்க, சாமி காப்பாற்றுவார். உழைச்சிக்கிட்டே இருங்க, சாமி உயர்த்துவார். எதிரியாக இருந்தாலும் இதை யாரும் தடுக்க முடியாது. எனக்கே எதிரியாக இருந்தாலும் அவங்க இந்த 2ல் நின்னா தடுக்க முடியாது. அப்படிதான் டீச்சர். உண்மையாக இருப்பவர்கள் மாரியம்மனால் காப்பாற்றப்படுவார்கள், உழைப்பவர்கள் உயர்த்தப்படுவார்கள். உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்களுடைய இந்த வளர்ச்சியை நீங்கள் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் இதில் நீங்கள் தீவிரமாக இருக்கணும், அதில் அந்த உழைப்பில் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் என்ன அடியார், பல அடியார். இந்த பல அடியாருங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்க இருக்கலாம். அதாவது சிதம்பரம் நகருக்குள் நம்முடைய நாயன்மார்கள் நுழைந்தது போல சீர்காழி நகருக்குள் நம்முடைய நாயன்மார்கள் நுழைந்த வேகத்தில் திருவாரூருக்குள்ளே நுழையலை, மறந்துடாதீங்க. திருவாரூர் எல்லையில் நின்றுக்கிட்டாங்க இந்த சமயக்குறவர். நாயன்மார்கள்லாம் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் உள்ளிட்ட சமயக்குறவர்கள் வெளியே நின்றுக்கிட்டு என்ன கேட்டு விட்டாங்க, உள்ளே இருக்கிற அடியார்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்களான்னு கேட்டு விட்டாங்கங்க. வரலாறு பெரிய புராணத்தில் இருக்குது. அவங்களுக்கு பேர் தான் என்ன அடியார், பல அடியார்னு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிகை வீராட்டானேஸ்வரர் கோயிலுக்கு போகிறாரு. அந்த கோயிலை பக்கத்தில் நடந்து போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் திருநாவுக்கரசர் நடந்த இடத்த நான் எப்படி மிதிக்கிறதுங்கிறார். அதற்கு பயந்து பக்கத்தில் சித்தவட மடம்னு ஒரு மடத்தில் போய் படுத்துக்கிட்டார். திருநாவுக்கரசர் கால்பட்ட இடத்தை மிதிக்க மாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் பல அடியாருடைய கேரக்டர். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் கால்பட்ட இடத்தை யார் மிதிக்க மாட்டேன்ட்டா, ஞானசம்பந்தர் வரலாற்றில் வருதுன்னு நினைக்கிறேன். ஞானசம்பந்தர் காரைக்கால் அம்மையார் கால்பட்ட இடத்தை நான் மிதிக்க மாட்டேன்ட்டார். நாம் அப்படி யோசிக்கிறோமா? அப்படி யோசிக்க நம்மளுக்கு என்ன இல்லை, இன்னும் நாம் யார் கிடையாது, அடியாரே கிடையாது. நம்ம அடியாரே கிடையாது. நம்ம வேறு எப்படி பல அடியார் ஆகிறது? அடியாருக்கு இப்போ தான் பாடம் திருமந்திரம் 6ஆம் தந்திரம் நடத்திட்டு இருக்கிறேன். அடியாருக்கு என்ன இலக்கணம் அது இப்போ தான் நடத்திட்டு இருக்கிறோம். வேடம், சிவவேடம், தவவேடம், அவவேடம் எல்லாம் இப்போ தான் திருமந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். புரியுதா? அதனால் அந்த மாதிரி அடியார்கள் வந்துட்டால் பிரச்சனை இல்லை. நான் கோயில்களில் அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன், சிவனை சமாளிச்சிடலாம், இன்றைக்கு வர்ற சிவனடியார்களை சமாளிக்க முடியாது. ஆனால் பல அடியாராக இருந்தால் என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சிடலாம். பல அடியாராக இருந்தால் சமாளிச்சிடலாம். அது பல அடியார் கூட்டம். அடியேன் அந்த வார்த்தையை பாருங்கள், அந்த கூட்டத்துக்குள்ளே நான் போகணும்னு கூட சொல்லலை, காண ஆசைப்பட்டேன். என்ன அழகான வார்த்தை. அதாவது அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமை என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். இந்த அடியார்கள் யார் என்று சைவ சித்தாந்திகள் கேட்டாங்க. நம்ம சொல்லி கொண்டிருக்கிற அடியார்கள் கிடையாது. அங்கு சொல்லப்பட்ட அடியார்கள் எல்லாம் ஜீவன் முக்தர்கள்.
எல்லாருமே உடம்பு இருக்கிறதுனால இங்கே இருக்காங்க, உடம்பு போனால் மோட்சத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் மாணிக்கவாசகர் அடியார் என்று சொல்லுகிறார். நாம் யாரையெல்லாம் அடியார் என்று சொல்லுகிறோம்? என்னையும் அடியார் என்கிறார்கள், எல்லோரும் அடியார். நானே சிவனடியார் பேசுகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். நானே எனக்கு ஒரு பட்டம் வச்சுக்கிடுறேன். ஆனால் மாணிக்கவாசகர் சொல்கிற இடம், அந்த இடங்களெல்லாம் வேறு. ஓடும் செம்பொன்னும் அடியார்களுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது பெரிய புராணத்தில், 11 மந்திரம். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். ஆரம் கண்டிகை ஆடையும் கண்டிகை பாரம் ஈசன் பணியல தொன்பிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. 11 மந்திரம் இருக்குது. அதில் தான் அந்த அடியாருக்கான இலக்கணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நம்மளை பொருத்தி பார்த்தா எதுவுமே பொருந்தாது. என்னதான் பொருந்துதுன்னா சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் என்ன செய்யும் வரும். சம்பந்தம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வரும். சரியா? அதை இதில் சொன்னார். அடுத்த மந்திரத்தை தொடங்கிடலாம். இந்த மந்திரத்தில் என்ன சொன்னார்? உடல் மேல் பற்று நீக்கினார், சிவலோகத்தில் என்னை சேர்த்தார், அவருடைய காட்சியை கொடுத்தார், என்னுடைய 2 கண்களால் கண் குளிர பார்த்தேங்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம்! கண் குளிர போதும் போதும் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமேன்னு சொன்னவர் கண்குளிர பார்த்தேங்கிறாரு. பார்த்தேன். அதுபோல குறையில்லாத இறைவனே பரம்பரனே உன் பல அடியா, அந்த வார்த்தையை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிஷன் பாருங்கள் சார். ரிவர்ஸில் வாங்க. கூட்டம், நம்மலாம் கூட்டம் சார். சார் ரிவர்ஸில் வாங்க. நம்மலாம் யார்? கூட்டம். அடுத்தது அடியார் கூட்டம், செகண்டு. அடுத்தது பல அடியார் கூட்டம், அடுத்தது உன் பல அடியார் கூட்டம். எத்தனை ஸ்கேலு? மெஷர்மெண்ட் 4. நம்ம எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிறோம்? நான் வச்சுக்கிறேன். உங்களை சொன்னால் கோவப்படுற மாதிரி தெரியுது. உங்கள் முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு, நீங்களாம் ஜீவன் முத்திர மாதிரி தெரியுறீங்க. சரியா? நம்ம கூட்டம், நம்மெல்லாம் கூட்டம். அடியார் கூட்டம், பல அடியார் கூட்டம், உன் பல அடியார்னா அடியாரில் நிறைய வகை இருக்குது. சிவனடியாருக்குரிய கிரேடு மாரியம்மன் அடியாரும் சிவனடியாரும் ஒன்று தான், கிரேடு வேறு. அது எல்லாத்துலையும் என்ன செய்யாது. ஏன்னா பெருமாளே தன்னை யாருன்னு தான் சொல்கிறாரு. பெருமாளே தன்னை சிவனடியாருன்னு தான் சார் சொல்கிறாரு. சிவன் கோயிலில் பெருமாள் ஏன் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், அவர் தான் சிவனுக்கு முதல் அடியார். சிவனை கும்பிடுறதுக்கு சிவன் கோயில் இருக்கிறார். அதுதான் ஆகமத்தில் விதி. சிவனை கும்பிடுறதுக்காக சிவன் கோயில் இருக்கிறார். நீங்கள் நவக்கிரகத்தில் போய் எல்லாமே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நம்மால் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சிவாச்சாரியார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகமம் என்ன சொல்லுதானே, நவக்கிரகமே சொல்லுவான். அதாவது ஒரு படத்தில் நீ தானே டீ கடை ஓனரு, ஒரு படத்தில் வருங்களா, என்ன படம்? ஒரு சினிமா படத்தில் வரும். சும்மா இருக்கிறவனை உசுப்பேர்த்தி டீ கடை ஓனர்னு சொல்லி வேலையை கெடுத்துருவாங்க. நவக்கிரகங்கள் நம்மகிட்ட என்ன சொல்லுமா, போகிற போக்கு பார்த்தா பொழப்ப கெடுத்துருவீங்க போல தெரியுது. சிவாலயத்தில் சிவனை கும்பிடுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், நீ யாரை கும்பிடணும் முதல்ல. இதுதான் ஆகம விதி. அதனால் திருமாலே யாரு தான் சார்? ராமேஸ்வரத்தில் சாமி கும்பிட்டது யார் சார்? ராமர் தானே. பிறகுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? அதான். அதனால் உன்னுடைய பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டு. சார் என்ன வார்த்தை தான் சொன்னார்? பார்க்கணுங்கிற ஆசை தான்னாரு. எவ்வளோ பெரிய விஷயம்! ஆசைப்பட்டு. அந்த காணுங்கிறதுல என்ன பொருள் தெரியுமா? அவங்களோடு கலப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிற மாதிரி தெரியலைன்னு அவர் பணிவாக பேசுகிறார். பணிவாக பேசுகிறான்னு அர்த்தம். கண்டாய் அம்மானை. கண்டாய் அம்மானைன்னா என்னுடைய ஆசை உனக்கு தெரியும்னு அர்த்தம். செடியாராக்கை திறம் அறவீசி சிவநக சிவபுர நகர் புக்கு கடியார் சோதி கண்டு கொண்டு என் கண் இணை கடிகூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அடுத்த மந்திரம். வெஞ்சேலனைய கண்ணார்தாம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயேன் ஞானச்சுடரே நானூர் துணை காணேன் பஞ்சேரடியால் பாகத்துருவா பவளத்திருவாயால். சார் என்ன வார்த்தை பாருங்க. அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டு. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னு இந்த வரியை சொல்லுங்கங்க. நீ என்னை பார்த்து பயப்படாதுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்ன அழகான வரி. அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? சிவபெருமான் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? பயப்படாத. எல்லாரும் பயப்படாதம்பாங்க. எதுக்கும் பயப்படாதப்பா, ஒரு 5000 செலவுக்கு மட்டும் கொடு அப்படின்பா. புரியுதா? எதுக்கும் பயப்படாத, ஒரு 5000 செலவுக்கு மட்டும் கொடு அப்படின்னு கேட்பான். சார் கடன் பயப்படாதீங்க சார், ஒரு 10,000 கொடுங்க சார், பழைய கணக்கெல்லாம் சேர்த்து பார்த்துக்கலாம். இப்படி ஆள் தான் நம்மகிட்ட இருக்கிறான். அது அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன். அதாவது முதல் 2 வரி உலகியல் பற்று சொன்னார். அதில் அந்த உலகியல் பற்றில் சிக்கி நான் நஞ்சு போயிட்டேங்கிறாரு.
அது மாணிக்கவாசகர் அவரை சொன்னதல்ல, யாரை சொன்னது? நம்மளை சொல்கிறாரு. ஞானச்சுடரே, என் அழகான வார்த்தை, நீ ஞான ஒளி, நானோர் துணை காணேன். எவ்வளோ அழகான வார்த்தை. எனக்கு துணை இல்லாததுனால தான் அஞ்சேலு நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் நமக்கு பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க சார். அந்த வார்த்தைக்கு வேல்யூ பார்க்கணும். எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி. கனியூரில் என்னுடைய ஞாபகம் வந்தால் இந்த மந்திரத்தை தான் சொல்லுவாங்க கனியூர்காரங்க. வாத்தியாருக்கு ரொம்ப பிடிச்ச வரிம்பாங்க. வள்ளலார் சொல்கிறார், எஞ்சேல் உலகில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல். காலையில் எந்திரிச்ச உடனே இது போன்ற மந்திரங்களை சொல்லணும், இது போன்ற மந்திரங்களே சொல்லணும். இனி காலையில் எந்திரிச்சு இனி வசூல் வைக்கிற போகணுமா, இனி வேலைக்கு வேறு போகணுமா, வண்டியில் வேறு பெட்ரோல் போடணுமா, பஸ்ஸு வேறு ஏறணுமா, இப்போ காலேஜில் வேறு பிரின்ஸிபாலை வேறு பார்க்கணுமா, ஸ்கூலில் ஹெச்எம்ஐ வேறு பார்க்கணுமா. நான் ஒரு பையன்கிட்ட சொன்னேன், டே நான் ஒரு ஆசிரியர், எவ்வளவு டென்ஷனில் நான் ஸ்கூலுக்கு புறப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு. எத்தனை பேர் சமாளிச்சு சார்? நீங்கள் ஹெச்எம்ஐ மட்டும் சமாளிக்கிறீங்க, நான் 7 வாத்தியாரை சமாளிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு பையன் 8வது பையன் சொல்கிறான், பிடி வாத்தியார் சமாளிக்க வேண்டியிருக்கு, டிராயிங் வாத்தியார் சமாளிக்க வேண்டியிருக்குது. இன்னும் அவன் கணக்குப்படி பார்த்தா தப்பு கணக்கு தான், 8-9 பேரை சமாளிக்கிறான். 10 வாத்தியாரை சமாளிச்சுட்டு நான் பள்ளிக்கூடத்தில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் யாரை மட்டும் தான் சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க? எல்லாருமே பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உலகத்தில். அதாவது ஒரு நகைச்சுவை உண்டு ஆசிரியர்கள் மத்தியில். ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஆசிரியர், நான் இன்றைக்கு பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை பள்ளிக்கு கட்டாயம் போக வேண்டும். ஆசிரியர்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் பள்ளிக்கு போக விரும்பவில்லை, இல்லை நீ போய் ஆக வேண்டும். நான் போக விரும்பவில்லை, இல்லை உனக்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது, போக வேண்டும். இப்படி அவங்க அம்மா சொல்லி கடைசியில் சொல்கிறார், நீ அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சென்று தான் ஆக வேண்டும். யாருக்கே விருப்பம் இல்லை, பள்ளி தலைமை ஆசிரியருக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா பர்டன், சுமை. காலங்காலமாக இது தலைமை ஆசிரியர் பொறுப்பு என்று ஒன்று எந்த அரசும் இதுக்கு காரணம் கிடையாது. தலைமை ஆசிரியர் ஒரு பொறுப்பு வந்தாலே சுமை தானே டீச்சர், தலையில் போட்டு சுமக்கணும். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் எப்படி சுமக்கிறது? ரங்கசாமி சார் இருக்கார்ல டீச்சர், ஆதர் ஸ்கூலில் இருக்கிறார். இப்போ அவர் எங்கள் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்கும்போது நான் ஒரு கதை சொன்னேன் ப்ரேயரில். கதையை அடுத்த வாரம் சொல்கிறேன், கதையை இப்போ சொல்லிவின்னு பயந்துடாதீங்க. ஒரு கதை சொன்னேன். அவர் சொன்னார், தம்பி இந்த கதையை நான் கேட்ட பிறகு தான் எனக்கு மனசில் எதோ குறைஞ்சிருக்குது, பாரமே குறைஞ்சிருக்குன்னாரு. ஏன் இந்த கதையை சொன்னேன்னா அப்போ தான் வாட்ஸ்அப் லெசன் கேட்க மாட்டார். புரியுதா? ஆமாம், எங்களுக்கு என்ன பையன் தான் வாட்ஸ்அப் லெசன் கேட்பார். ஆமாம், நான் ஒரு ஹெச்எம்கிட்ட வேலை பார்த்தேன். என்னுடைய கையெழுத்து பத்திர எழுத்து மாதிரி இருக்கும். அந்த ஹெச்எம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் நோட்டை வாசித்தா தெரிய மாட்டேக்குது, என்னுடைய ஆபத்து பாருங்கள், அதனால் நீங்கள் வகுப்பு எடுக்கும்போது நான் உட்காந்துட்டு தாராளமாக உட்காந்துடுங்க. மடத்துக்குளம் ஸ்கூலில் ஒரு ஹெச்எம் இருந்தாங்க, ஒரு அம்மா, 2-3 வருஷத்துக்கு முந்தி. சார், மாரியம்மன் கோயிலில் பெரிய புராணம் கேட்குறதுக்கு நேரம் இல்லை, நான் சிஓ இன்சார்ஜ், உங்கள் வகுப்புக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கிறேன், எனக்காக பெரிய புராணம் எடுங்கன்னாங்க. 3/4 மணி நேரம் பெரிய புராணம் எடுத்தேன். அப்படி தான் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம செல்வாக்காக இருந்தோம். டிபார்ட்மெண்ட்லேயும் செல்வாக்காக தான் இருந்தோம். முஸ்லீம் சகோதரிகள் தமிழ் டீச்சர் வருவாங்க, சார் நீங்கள் எங்களுக்காக இந்த பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் நடத்துங்க சார்ன்னு கேட்பாங்க. திருப்பூர், ஈரோடெல்லாம் நாங்கள் போகும்போது மாரியம்மன் நம்ம எல்லா இடத்துலையும் செல்வாக்காக தான் வச்சுருந்தது. எல்லாருக்கும் பயன்படும்படியாக தான். செல்வாக்குன்னு என்ன அர்த்தம்? பயன்படும்படியாக வைத்திருந்தது. வெஞ்சேலனையை கண்ணார் தாம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சேன். பாருங்கள், நஞ்சிட்டேங்கிறார். நாயே, தன்னை அடிமைங்கிறார். அதாவது ஏன் இந்த நாயேங்கிறது வருதுன்னா, அது நம்ம சைவத்தில் பல முறை சொல்லியிருக்கிறோம். யார் ஒருவருடைய உயிர் சுத்தமாகிறதோ அவருக்கு தான் நான் நாய் என்ற உணர்வு வரும். ஆன்ம சுத்தின்னு பேர். ஆன்ம சுத்தி வராத ஒருவருக்கு நான் நாய் என்ற உணர்வு என்ன செய்யாது. அதாவது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, நாயேன் என்று சொல்லுபவரிடத்தில் 3 இலக்கணம் இருக்கிறது. 1, அவருடைய ஆன்மா சுத்தமாகிவிட்டது. 2, அவர் சிவனை தரிசித்து விட்டார். இப்போ தானே சொன்னார், நான் எப்படி பார்த்தேனாரு. பார்த்தீங்களா, சிவ தரிசனம் வருதா? சிவனை தரிசித்து விட்டார். 2, அவரையும் அருளையும் பிரிக்க முடியாத அளவுக்கு எதில் ஒன்றிவிட்டார், அருள்ல கலந்துட்டார். அப்போதான் அந்த அவர் தன்னை எது என்று சொல்லுவார், நாய் என்று சொல்லுவார். நானோர் துணை காணேன் பஞ்சேரடியால் பாகல். அம்மையுடைய திருவடி பஞ்சு மாதிரி இருக்குதான். பஞ்சேரடியால் பாகத்துறைய அம்மையினுடைய திருவடி ஏன் சொன்னார்? அதுதான் அருள். அங்கே தான் இவர் கலந்துருக்கணும். அம்மை முகம் தாமரை மாதிரி இருக்கிறது சொல்கிறதுலாம் இருக்கட்டும். இப்போ எதை சொல்லுவோன்னு பார்த்தாரு, திருவடின்னு சொன்னார். கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும், அழகனும் அவளும் துஞ்ச என்று ஒரு வரி வரும். அதுபோல் தான் இதுவும். பஞ்சேரடியால் பாகத்தொருவா பவளத்திருவாயா. அம்மைக்கு திருவடி சொன்னார் சார்.
இறைவனுக்கு வாயை சொல்கிறார். நீங்கள் உங்கள் பவளம் போன்ற வாயை திறங்கிறார் இறைவன்ட்ட. சுந்தரர் வேற மாதிரி சொல்லுவார், வாய்தான் திறவி. சுந்தரர் கேட்க கேட்க இறைவன் பதில் சொல்லலை, வாயாவது திற அப்படிங்கிறார். யாரை பார்த்து? இறைவனை பார்த்து. மீளா அடிமைங்கிற பதிவு, வாய்தான் திறவீர், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், வாயை திற முதல்ல அப்படிங்கிறார் சாமியை பார்த்து. வாய்தான் திறவீர் வாழ்ந்து போதீரே என்றார். இங்கே சொன்னார், பஞ்சேரடியால் பாகத்திருவா பவள திருவாயார். அம்மைக்கு திருவடி சார், இறைவனுக்கு வாய். இவ்வளோ அழகான வார்த்தை. அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன், அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய்னா, நான் அப்படி ஆசைப்படுறது உனக்கு தெரியும், நீ எங்கேருந்து பார்க்குற, அதான் கண்டாய். உரையாசிரியர்கள் கண்டாய் என்பதற்கு பொருள் இல்லைம்பாங்க, அப்படி கிடையாது. எங்கேருந்து பார்க்குற, நீ உள்ளே இருந்து பார்க்கிறாய் என்று பொருள். நேரங்கருதி நாம் அடுத்த வகுப்பில் இதிலிருந்து தான் ஆரம்பிப்போம். அடுத்த வகுப்பில் விரிவாக பார்ப்போம், நிறைவு செய்கிறோம். ஆன்மீக பேரவை தலைவருடைய உரையோட நிறைவு செய்யலாம். இந்தாங்க டீச்சர், இந்தாங்க.